நித்ய அமிர்தம் ஹோட்டலில் வாங்கின மினி டிஃபனு. இந்த வீடியோ அப்படிங்கிறது இந்த ஹோட்டலில் ப்ளேம் பண்ணுறதுக்காகவோ நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காகவோ இல்லை. நீங்கள் நிறைய பேர் ஃபீல் பண்ண ஒரு விஷயத்தை தான் நானும் வந்து இந்த வீடியோவில் பேச போகிறேன். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். என்னன்னா, நித்ய அமிர்தம் ஒரு பெரிய பிராண்டுங்க, தவிர்க்க முடியாத பிராண்டு தான். சென்னையில் பல பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் இருந்தாலும் இன்றைக்கி சென்னையில் ஒரு பெரிய டாப் பிராண்டாக இருக்குது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஃபுட்டும் வந்து குவாலிட்டியாக இருக்குது. காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அதுக்கான ஒர்த்து தான். இந்த ஃபுட்டு எல்லாமே சூப்பராக இருக்கும். டேஸ்ட்லேருந்து எல்லாமே செம்ம. ஆனால் இங்கே தேங்காய் சட்னின்னு ஒன்று தருவாங்க. அது எப்படி இருக்கும்னா, அந்த மோமோஸ் வாங்கும்போது ஒரு சட்னி வச்சு தருவாங்களே டப்பா, அதை விட கொஞ்சம் தான் வந்து பெருசாக இருக்குமே தவிர, அது வந்து எப்படி கொடுக்குறாங்க? இவ்வளோ பெரிய ஒரு ஹோட்டலு, இவ்வளோ பெரிய ஒரு குரூப்பு இந்த ஒரு சின்ன டப்பாவில் சட்னி, தேங்காய் சட்னி கொடுக்குறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே அப்செட்டுங்க. இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, இதில் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது, இங்கே போயிட்டு நீங்கள் 64 ரூபா கொடுத்து 2 இட்லி வாங்கினாலும் சரி, இல்லை 200 ரூபா கொடுத்து ஒரு பெரிய தோசை வாங்கினாலும் சரி, அதே குவான்டிட்டி அளவில் தான் அந்த சட்னி டப்பாவில் வந்து தருவாங்க. இதை மட்டும் வந்து மாற்றிக்கணும். பட் மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா வேறு எல்லாமே இந்த ரெஸ்டாரண்ட், இந்த ஹோட்டல் பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து வேறு லெவல் அப்படின்னே வந்து நான் சொல்லுவேன். ஸோ நித்ய அமிர்தமில் மினி டிஃபன் அப்படிங்கிறது வாங்கினேன். நம்ம சம்பவங்கள் யூடியூப் சேனலில் ஃபுட் பிளாகும் வந்து தொடர்ந்து போடுவோம் அப்படிங்கிறதுக்காக இது. ஜென்ரலாக ஒரு ஃபுட் அப்படின்னாலே எப்படின்னா, ஒரு ராஜா சார், ரஹ்மான் சார் மியூசிக் மாதிரி. அதை நம்ம சாப்பிட்டோம், இப்போ ஒரு மியூசிக் நம்ம கேட்டோம் அப்படின்னா அது எப்படி ஒரு நம்ம பாடி சோல் அப்படி இப்படின்னு போயிட்டு அது ஒரு வேலை ஒன்று செய்யும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கனெக்டிவிட்டி இருக்கணும். ஸோ நான் வந்து அப்படி தான் தேடி 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 பல இடங்களில் போய், சின்ன கடை பெரிய கடைலாம் பார்க்க மாட்டேன், எல்லா இடத்துலையும் போய் பார்ப்பேன். அந்த ஃபுட்டோட குவாலிட்டி இருந்துச்சு அப்படின்னா, உண்மையாகவே அது வந்து ஒரு வேறு லெவலில் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக ஹானஸ்டான ஒரு ரிப்ளை அங்கேயே சொல்லிவிடுவேன். நிறைய இது மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். சரி, நம்ம ஏன் நம்ம சேனலில் ஃபுட் பிளாக் போடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சி. ஸோ நித்ய அமிர்தம் எனக்கு தெரிஞ்சு ரீசெண்ட் டைம்ஸில், ஒரு ரீசெண்ட் இயர்ஸில், ஒரு 2-3 இயர்ஸில் நான் சென்னையில் பார்த்த ஒரு உண்மையாகவே ஒரு சூப்பரான ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒன்றுங்க. ஸோ அந்த சட்னி மேட்ரு மட்டும்தான் நான் ஒரு நெகட்டிவிட்டியாக பார்க்குறேன். ஸோ அதை இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலும், இல்லை உள்ளுக்குள்ளே மேனேஜருக்கும் அந்த தகவலை வந்து தெரியப்படுத்துகிறோம். ஏன்னா நம்மளோட தமிழ்நாடு இதுவே பார்த்தோம் அப்படின்னா, இந்த சட்னி சாம்பார்லாம் சின்ன கடையாக இருக்கட்டும், பெரிய கடையாக இருக்கட்டும், இந்த சட்னி சாம்பார்லாம் நல்லா தாராளமாக சாப்பிட்றது தான் நம்மளோட வழக்கம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நான் ஆனந்த பவனில் எனக்கு அது இந்த சட்னி சாம்பார் கொடுக்குறதுல, அந்த சட்னி கொடுக்குறதுல குறிப்பாக நான் வந்து பெரிய ஒரு மைனஸாக நான் எதுவும் பார்க்கல. பட் நித்ய அமிர்தமே அந்த ஒரு சின்ன ஒரு நெகட்டிவிட்டி இருக்குது. ஸோ மற்றபடி எல்லாமே சூப்பர். ஸோ நித்ய அமிர்தம் அங்கே வாங்கக்கூடிய ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், குறிப்பாக அந்த பாவக்காய் சிப்ஸ்லேருந்து, புதினா முறுக்குலேருந்து நிறைய விஷயங்கள் அங்கே இருக்கக்கூடிய ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், ஸ்வீட்ஸாக இருக்கட்டும், அப்புறம் டெண்டர் கோகோனட் பட்டிங்னு ஒன்று போடுவாங்க, அதுவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து சூப்பருங்க. எந்த டிஷ்ஷை நம்ம வந்து வாங்கினாலுமே அங்கே அது வந்து ஒரு யூனிக்காக இருக்கும். அதுதான் வந்து நித்ய அமிர்தமோட ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா மினி டிஃபன் 200 ருபீஸு. ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத, இதில் என்னென்னா இந்த பேக்கில் எல்லாமே சூப்பருங்க. நான் என்னென்னா இதிலும் ஒரு டிஸப்பாயின்மெண்ட் பார்க்குறேன். நீங்களே பாருங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை ஓப்பன் பண்ணுற கேப்பில் நம்ம சம்பவங்கள் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய வீடியோஸ் இது மாதிரி வரும். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஒரு கலர்ஃபுல்லான ஒரு பேக்கு தான். என்னென்ன இருக்குது அப்படின்னா, பொங்கல் இருக்குது, முந்திரி பருப்பு போட்டு, அப்புறம் இது வந்து ஒரு ஸ்வீட்டு வச்சுருக்காங்க, கேசரி மாதிரி இருக்குது. அப்புறம் இட்லி, குட்டி இட்லி, மினி இட்லின்னு சொல்லுவாங்க, அந்த இட்லி இருக்குது. அப்புறம் வடை, அதுவும் இருக்குது. ஸோ மினி டிஃபன் அப்படிங்கிறதுனால மசாலா தோசை சின்னதாக, புதினா சட்னி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. அப்புறம் இந்த சட்னி, இந்த ரெட் சட்னி என்று சொல்லக்கூடிய தக்காளி சட்னியா, அது இருக்குது. இதில் ஒரு டிஸப்பாயின்மெண்ட் என்னென்னா, தேங்காய் சட்னி இல்லை. ஸோ இதில் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு சட்னியை கிடையாது, தேங்காய் சட்னி. ஏன்னா டிஃபனோட இதுவே வந்து பார்த்தோம்னா தேங்காய் சட்னி தான் அதோட பிராண்டே, யூனிக்கே அதுதான். ஸோ அது இல்லாமல் வந்து நம்ம தோனி இல்லாத சிஎஸ்கே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் அதை மட்டும் ஆட் பண்ணலாம் நெக்ஸ்ட் டைம். ஏன்னா மெதுவோட பிரியர்கள்லாம் பார்த்தோம்னா தேங்காய் சட்னி. ஸோ எனக்குலாம் தேங்காய் சட்னி இல்லைன்னா வந்து ரொம்ப டிஸப்பாயிண்ட் ஆகிடுவேன். சரி, ஓகே, இன்றைக்கி வந்து இதை சாப்பிட்டு பார்ப்போம். ஸோ நித்ய அமிர்தம் எனக்கு தெரிஞ்சு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் இந்த பகுதிகளில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நித்ய அமிர்தம் அப்படிங்கிறது. இன்னும் பெரிய பெரிய இடத்துல வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே வராங்க. தமிழ்நாடு லெவலில் ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பராக வந்துக்கிட்டு இருக்கு. எனக்கு வந்து ஆனந்த பவனில் சாப்பிடுன்னா வருஷத்தில் 365 நாளும் சாப்பிடுவேன். ஏன்னா அந்தளவுக்கு வந்து குவாலிட்டியாகவும் இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும் ஆனந்த பவனில். நம்ம சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ஒன்றும் மீல்ஸோ சரி, பிரேக்ஃபாஸ்ட்டோ சரி, எல்லாமே உப்பெல்லாம் ரொம்ப அதிகமாக இல்லாமல் அளவாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது மாதிரி தான் இன்றைக்கி நித்ய அமிர்தமும் நான் ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ரெஸ்டாரண்ட்டாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதே போல் பாருங்கள், இந்த சட்னி, இந்த சிகப்பு சட்னி, அப்புறம் இந்த
புதினா சட்னி பார்க்கவே வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ நல்லா இருக்குது. ஸோ தொடர்ச்சி அதாவது நிறைய வீடியோ போடலான்னு இருக்கேங்க. நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணலாம், கண்ணில் படுறது எல்லாமே ட்ரை பண்ணுறேன். ஆனால் எது பெஸ்ட்டோ அங்கே போயிட்டு வந்து ஒரு வாயை எடுத்து வச்சுட்டு வேறு லெவல் ஐயையோ செம்ம அது சாப்பிட்டீங்கன்னா அப்படியே நீங்கள் வந்து இதுவாகிடுவீங்கன்னு சொல்லிவிட்டு உங்கள் டைமையும் உங்கள் மணியையும் உங்கள் இதுவையும் நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஏன்னா ஃபுட்டு விஷயத்தில் வந்து நான் ரொம்ப பார்த்து எனக்கு வந்து என்னால் எப்படின்னா ஒரு மாதுளப்பழம் போய் சாப்பிட்டேன்னா அதில் வந்து எனக்கு பால் கலக்கக்கூடாது, தண்ணி இது சேர்க்கக்கூடாது, அது என்ன ஐஸு சேர்க்கக்கூடாது, சுகர் சேர்க்கக்கூடாது, அப்படியே ராவாக க்ரஷ் பண்ணி அப்படியே மௌனை கொடுக்கணும் எனக்கு. அந்த மாதிரி எனக்கு வந்து ஃபுட்டு விஷயத்தில் நான் ரொம்ப ஷிட்டு. அதே போல் வெளியெல்லாம் அதிகமாக சாப்பிட மாட்டேன். மாதத்தில் இந்த ஜூன் மாதத்துல தான் ஒரு முடிவு எடுத்தேன். சூப்பராக போச்சு. ஜூனில் மாதத்தில் ஒரு நாள் எவ்ரி 21st அப்போ தான் வந்து ஹோட்டலில் வெளியே போய் சாப்பிடுவேன்னு. அன்றைக்கி மட்டும்தான் வெளியே. அது கூட வெளியே சாப்பிடல. அந்த ஜூன் மாத கணக்கே ஜூலையில் தான் சாப்பிட்டேன் ஒரு வேளை பிரியாணி. மற்றபடி வெளியே அன்னெசரியாலாம் எந்த ஃபுட்டும் சாப்பிட மாட்டேன். நல்லா ஹோம் ஃபுட்டு மாதிரி இருந்தால் மட்டும்தான் வெளியே ட்ரை பண்ணுவேன். ஸோ வாரத்தில் ஒரு நாள் ஸ்நாக்ஸு. ஸோ இதை தாண்டி எப்படா நீ ஃபுட் பிளாக் போடுவேன் அப்படின்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு போகும்போது ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடுவாங்க. அப்புறம் அந்த கடையில் லைட்டாக அப்பப்போ கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி அது மாதிரிலாம் வந்து நம்ம சாப்பிடலாம். ஸோ தொடர்ச்சியாக பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து நீங்கள் நம்ம கூட ட்ராவல் பண்ணுங்கள். உங்களுக்கு சூப்பரான அதாவது பாரம்பரியமான இயற்கை உணவு, அப்புறம் நம்ம உடம்புக்கு எதுவும் பண்ணாத, நமக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் விளைவுகளை கொண்டு வராத உணவுகளை தான் நான் வந்து நம்ம சேனலில் காட்ட போகிறேன். நம்ம அண்ணன் இருக்கிறாருங்களே முத்துக்குமரன், பிக் பாஸில் டைட்டில் அடித்தார். அண்ணன் மாதிரி வந்து வாழலையில் போட்டு நாட்டுக்கோழி அது இதுன்னு மட்டன் குழம்பு அது மீனுன்னு பெரட்டி அடிக்கணும்னு ஒரு ஆசையும் இருக்குது. ஸோ அதையும் நம்ம பண்ணுவோம். ஆனால் அண்ணன் லெவலுக்கு பண்ண முடியுமான்னு தெரியல. பட் உங்களுக்கு ஒரு ஜாலியாக சூப்பராக வந்து இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தோசைன்னா எனக்கு உயிருங்க. வருஷத்தில் 365 நாளும் தோசை கொடுத்தீங்கனாலும் ஒரு வேளை கம்பல்சரி வச்சிங்கன்னா சாப்பிட்ருவேன். ஸோ அவ்வளோ பிடிக்கும். அதனால் நான் தோசையிலேருந்தே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நித்திய அமிர்தம் சென்னையோட ஒரு மிகப்பெரிய பிராண்டு. நான் நிறைய வாட்டி சாப்பிட்ருக்கேன். ஸோ வீடியோவில் இதுதான் ஃபஸ்ட் டைமு. நித்திய அமிர்தமில் ஒரு ஹைலைட்டே என்னென்னா, சாம்பாரில் சின்ன வெங்காயம் முழுசாக இருக்கும். அது உண்மையாக வந்து நம்ம உடம்புக்கு மெடிசினல் வேல்யூவாக இருக்கட்டும், ஓவராலாகவும் அது வந்து வேறு லெவல். காஸ்ட்டு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் இருந்தாலும் அந்த கொடுக்குற காஸ்ட்டுக்கு ஒர்த்தான்னு கேட்டால் ஓகே, அவ்வளோதான். பணம் இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா சாப்பிட்லாம் நித்திய அமிர்தத்தில். கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சம் பட்ஜெட் டைட்டாக இருக்குது, எக்கானமியில் போனோன்னா நம்ம அது மட்டும் கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு இதுவாக நான் பார்க்குறேன். ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக நித்திய அமிர்தமில் பார்க்குறேன். பட் எப்படி பார்த்தாலுமே பெரிய ரெஸ்டாரண்ட் போனாலே மினிமம் 100-150 அப்படிங்கிறது இல்லாமல் நம்ம உள்ளே போக முடியாத நிலைமைக்கு தான் இருக்குது. இட்லி, குட்டி இட்லி, மினி இட்லி இதான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். ஓகே, நல்லா இருக்குது. ஸோ நான்லாம் பார்த்தோம்னா ரொம்ப அளவாக தான் சாப்பிடுவேன். ஸோ என்ன மாதிரியான சைட் டிஷ் பூந்து விளையாடுவேன். ஸோ அந்த மாதிரிலாம் ஆட்களுக்கு இந்த இட்லி, இந்த தோசை இதெல்லாம் ஓகே. பொங்கல் ட்ரை பண்ணுவோம் எப்படி இருக்குது அப்படின்னு. வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது, தரமாக இருக்குது. வடையும் பார்ப்போம், மெதுவடை. ஸோ நான் சொல்கிறது நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு ஒன்றே ஒன்று தாங்க. எனக்கு வந்து 40,000 சப்ஸ்கிரைபரு, 4 லட்சம் சப்ஸ்கிரைபரு அதெல்லாம் தேவையில்லை. எனக்கு ஒரு 4000 பேர் இருந்தால் போதும். இந்த 4000 பேருக்கும் நல்ல ஒரு ஃபுட்டு. நீங்கள் ஒரு ஜூஸ்லேருந்து எடுத்திங்கனாலும், சில இடங்களில் சென்னையில் பெப்பரு, டர்மரிக் போட்ட மில்கெல்லாம் கூட ஒரு சில டீ கடையில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சில டீ கடையெல்லாம் கூட வந்து நான் எடுத்து உங்களுக்காக ஹெல்த்து மட்டும்தாங்க, ஹெல்த்து தான். ஏன்னா ஹெல்த்தியான ஃபுட்டு மட்டும்தான் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். சும்மா ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒரு சிக்கன் ரைஸு ஃப்ரீயாக கொடுத்தாங்க, அந்த ஒரு குப்பையான ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டில் போய்ட்டு நீ ரிவ்யூ எடுத்து போடு அப்படின்னா அந்த வேலைலாம் நான் செய்ய மாட்டேன். வேணால் நீ வந்து ஒழுங்காக போட்டு கொடு, எனக்கு எம்எஸ்ஜி ஆட் பண்ணாமல் நல்ல குவாலிட்டியில் நல்ல வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு அப்படி வேணால் ப்ரிப்பேர் பண்ணி விடணுன்னா கேட்பனே தவிர, இந்த சும்மா ஒரு வாய் சாப்பிட்டுட்டு வேறு லெவல் அப்படின்ட்டு அப்படியே போயிட்டு இந்த ஊரை ஏமாற்றிட்டுலாம் நம்மளுக்கு பிடிக்காது. நம்ம எப்பவுமே வந்து ஒரு ஹானஸ்ட்டாக இது பண்ணுவோம். ஸோ அதுக்காக தான் இந்த ஃபுட் ரிவ்யூ. ஸோ நல்லா இருக்குங்க. அவ்வளோதான் இந்த மினி டிஃபன் பொறுத்த வரைக்கும். இது வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ. என்னடா கொஞ்சம் பெருசாக அதிகமாக போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ. தொடர்ச்சியாக நீங்கள் பாருங்கள். நான் ஒன்றே திரும்ப அதை தான் சொல்கிறேங்க. ட்ராவல் பண்ணுங்கள். உங்கள் வீட்டு பையனா, ஒரு சொந்தக்கார பையனா, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பையனா, அண்ணனாவோ தம்பியாவோ, நம்ம விஜய் சார் சொல்கிற மாதிரி தான், உங்கள் அண்ணனா, உங்கள் தம்பியா, உங்கள் ஃப்ரெண்டா, நீங்கள் வந்து இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். பார்த்து நீங்கள் நல்ல பெஸ்ட்டான ஒரு ஃபீல் பண்ணுவீங்க.
நிறைய ஃபுட் vlog ப்ளஸ் ட்ராவல் vlog, நல்ல நல்ல இடங்கள், அந்த இடத்துல கிடைக்கக்கூடிய ஃபுட்டு, அப்படியே ஒரு ஜாலியாக நம்ம ஒரு சூப்பரான எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் இந்த வீடியோ எடுக்கிற எனக்கும் இதை நான் எடிட் பண்ணுறேன் அதை பண்ணுறேன் எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் ஏற்றுக்காமல் ஜாலியாக பண்ண போகிறேன். ஆடியன்ஸோட அப்படியே கனெக்டிவிட்டியாக இருக்க போகிறேன். நீங்களும் நிறைய ஐடியாஸ் கொடுங்க. இந்த ரெஸ்டாரண்ட் போ தம்பி நல்லாயிருக்கும், அது இதுன்னு நிறைய ஐடியாஸ் கொடுங்க. நிறைய பண்ணுவோம், நிறைய ட்ராவல் பண்ணுவோம். இன்னொரு சந்தோஷமான விஷயம், நம்மளுடைய ஜனநாயகன் யூடியூப் சேனல் நல்ல ஒரு நிலைமைக்கு வந்திருக்கு. ஸோ அது வந்ததுக்கப்புறம் தான் ஒரு விஷயத்தையும் ஸ்டார்ட் பண்ணுவோன்னு இருந்தேன். ஸோ இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன். தொடர்ச்சியாக நம்ம கூட ட்ராவல் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் நல்ல விஷயங்களை நல்லதை மட்டும் எடுத்து போடுவேன். நல்லா நீங்கள் ஃபேமிலியோடு பாருங்கள். ரொம்ப இந்த வல்காரிட்டியெல்லாம் இருக்காது, ஒரு டீசெண்டாக நீட்டாக ஜாலியாக இருக்கும். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வந்து பாருங்கள். இதான் லைஃப்னு இறங்கியாச்சு. அதனால் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணுவோமே தொடர்ச்சியாக, எந்த ஒரு கேப்பும் விடாமல். ஸோ அதுக்காக தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நித்திய அமிர்தம் என்னை கேட்டால் அந்த சட்னி மேட்ரு தவிர்த்து மற்றபடி பார்த்தோம்னா எல்லாமே ப்ளஸ் தான். ஸோ தயவுசெய்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். யாராவது சென்னையில் இல்லை, நீங்கள் அவுட்டரில், நான் திருநெல்வேலியிலேருந்து வரேன், நான் மதுரையிலேருந்து வரேன்னா கூட நீங்கள் நித்திய அமிர்தம்லேருந்து சென்னையில் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ என்னை கேட்டால் இந்த மினி டிஃபனுக்கு நித்திய அமிர்தம் ஃபுட்டில் 10 out of 7ங்க, 7 தரலாம். ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு வேறு ஒரு வீடியோவில் ஒரு சூப்பரான அடுத்தடுத்த வீடியோலாம் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ தொடர்ச்சியாக பாருங்கள். நம்ம சேனலில் ஒரு இணைப்பிலே இருங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.